போன வீடியோவில் 7 விதமான ஹஸ்பண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் 7 வகையான மனைவிகளை பற்றி பார்ப்போம். இதுவும் மகாபாரதம் புத்த இலக்கியத்திலேருந்து எடுத்தது தான். முதல் அம்மாவை போல மனைவி. அம்மா எப்படி நம்மளை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி மனைவியும் பார்த்துக்குவாங்க. இவங்க மதர்லி ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு இன்னொரு அம்மா. அடுத்தது ஃப்ரெண்ட்லி ஒய்ஃப். கணவனுக்கு இவங்க உண்மையாக இருப்பாங்க. அவங்களோட சந்தோஷம், சோகம், துக்கம் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையும் உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்தது சிஸ்டர் லைக் ஒய்ஃப். அன்பாகவும் தங்கை அண்ணன் மீது வைக்கும் மரியாதை போலவும் மரியாதை வைத்து அவங்க சொல் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. அந்த காலத்தில் தங்கச்சிங்கெல்லாம் அண்ணன் சொல்கிறத கேட்டிருக்காங்க. வேணாங்க, நான் கூப்பிடுறேன்டா, ஒன்றும் தப்பே இல்லைடா, எத்தனை தடவை டா போடுறேன்டா. அடுத்தது ஒபீடியன்ட் ஒய்ஃப். இவங்க ரொம்ப பொறுமைசாலியாகவும் பணிவாகவும் கணவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே நடந்துக்குவாங்க. கணவன் சொல்லுக்கு மறு வார்த்தை கிடையாது. அடுத்தது மிஸ்ட்ரஸ் ஒய்ஃப். இவங்க கோவக்காரியாகவும் டாமினேட் பண்ணுறவங்களாகவும் கணவனை தரைக்குறைவாக நடத்துகிறவங்களாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்டீலிங் ஒய்ஃப். இவங்க கணவனுடைய நேரம், பொருள், வசதி எல்லாத்தையும் எடுத்துக்கிறவங்களா குறிப்பிட்டிருக்காங்க இந்த இலக்கியங்களில். அடுத்தது அப்யூசிவ் ஒய்ஃப். இவங்க ஆண்களை அடிமையாகவும் தான் நினைப்பதெல்லாம் நடத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க உடல் அளவுலையும் மனதளவுலையும் கணவனை புண்படுத்துவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு மருத்துவ ரீதியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் என்னால் தர முடியலை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான். நன்றி.